டைரிமே செல்லக்குட்டிங்களா எல்லோரும் எப்படிங்க? ஓகே தான், நம்ம தான் நம்ம சும்மா அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். இதோட முடிச்சிருந்தோன்னா தயங்கப்பா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாங்க. தயங்கன்னு சொல்லி கூப்பிட்டோன்னு தயங்க பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிருப்பான். இதோட முடிச்சா நம்ம அங்கே கதைக்குள்ளே போகலாம். தயங்க பார்த்து செம்மையாக மறைச்சிருக்காங்க. தயங்க ரொம்பவே பயமாக இருக்குது. அப்பா அப்போ இப்படிங்க யார் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மையா பதட்டமாகறான். அவ்வளோ பயம் தெரியுது அவன் கண்ணில். ஜேகே பார்த்துட்டு ஒன்றுமே புரியல. ஜேகே வந்து கேட்குறான் தயன்கிட்ட, டேய் தயம், நீ எதுக்குடா அந்த மனுஷனை பார்த்தா அப்படி பயப்படுற? உனக்கு என்னாச்சு? ஜேகே, அது எங்கள் அப்பா அப்பா அது எங்கள் அப்பாடா அப்படின்னு சொன்னால தான் ஜேகேக்கு இப்போ தான் புரியுது. என்னது உங்கள் அப்பனா? என்னடா சொல்கிற? ஓ, என் மாமனாரா? என்னது மாமனாரா? நான் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவனெல்லாம் விளாட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ விளாடாத ஜேகே, எங்கள் அப்பாவுக்கு தெரியாது ஜேகே. தெரிஞ்சால் கொண்டே போட்டுருவார். லவ் பண்ணுற விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், என்ன உயிரோடையே சமாதி கட்டிடுவார் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு தயங்க ரொம்ப அழுதுட்டு ஒரு மாதிரி பயத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜேகேவும் புரியுது அவனுக்கு. சரி தயம், நீ பயப்படாத, நான் வேணா பேசி பார்க்குறேன். என்னது நீ பேசி பார்க்க போறியா? இது எங்கள் அப்பாட்ட நீனு சம்மதம் வாங்க போகிறா, அவர் கொண்டே போட்டுருவார். விளையாடாத ஜேகே, அவர் எவ்வளோ கோவக்காரு தெரியுமா? என் மேலே எரிஞ்சு விழுவார் சும்மாவே. இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், என்ன பண்ண போகிறானே தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜேகே உன்னை விட்டு. ஏய், என்ன பேசுகிற தயம்? இப்படிலாம் பேசாத, நான் பார்த்துக்கிறேன் சரியா? நான் அந்த அங்கிள்கிட்ட பேசுகிறேன். டீ, எனக்கு பயமாக இருக்குது ஜேகே, வேணாம், கிட்ட மட்டும் போயிடாத. அவர் ஏதாவது பண்ணிட்டாருன்னா? இங்கே பாரு, நான் யார்? மிஸ்டர் ஜேகே, ஜியோன் ஜங்குக் ஜேகே, புரியுதா? என்னை எவனாலையும் ஒன்றும் ஒரு முடியும் பிடுங்க முடியாது, புரியுதா? நான் பார்த்துக்கிறேன், நீ பயப்படாத. ஜேகே இந்த மாதிரி தயன்கிட்ட சொன்னோன்னே தயங்க ஓகேன்னு இருந்தாலும் அவனுக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். அவங்க அப்பாவை பார்த்தாலே அவ்வளோ பயத்தோட அப்படியே ஜேகே பின்னாடி தான் ஒளிஞ்சிருக்கான் தயங்கப்பா அவ்வளோ முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தயங்க தான். தயங்க பார்த்துட்டு, தயம், நீ அந்த நாய் பின்னாடி வேற ஒளிஞ்சிருக்கியா? ஒழுங்க மதியம் இங்கே வான்னு சொன்னேன். தயங்கப்பா கூப்பிட்றாங்க. தயங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஜேகே பின்னாடி தான் ஒளிஞ்சிருக்கான் பயத்தோட. தயங்கப்போ செம்மையாக கோவம் வருது. பாடி கார்டு, என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த நாயை அடித்து தூக்கி போட்டுட்டு தயங்க இழுத்துட்டு வாங்கடா என் முன்னாடி. தயங்கப்பா அந்த மாதிரி சொன்ன அடுத்த செகண்டு 2 பாடி கார்டு வந்து தயங்க இந்த சைடு பிடிச்சி இழுக்கிறாங்க. ஜேகே கையை விடுறவே இல்லை, அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கான். தயமும் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கான். இருந்தாலும் ஜேகே அந்த சைடு ஒரு பக்கம் கத்துறான், தயம் 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். தயம் இந்த சைடு கத்திக்கிட்டு இருக்கான், ஜேகே எனக்கு காப்பாற்று ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஒரு வழியாக 2 பேரையும் பிடிச்சிடுறாங்க. பாடி கார்டு தயங்க இழுத்து கூட்டிகிட்டு வந்து அவங்க அப்பாட்டே ஒப்படைச்சிட்றாங்க. தயம் அங்கேருந்து கத்துறான், நீ விடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா வேணாம்ப்பா ப்ளீஸ்ப்பா, இந்த மாதிரி பண்ணாதீங்க. வாயை மூடுறா, என்னடா வேடிக்கை பார்த்துக்கிறீங்க? அந்த நாயை அடித்து தெருவில் தூக்கி போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கப்பா அந்த மாதிரி சொல்கிறாங்க. பாடி கார்டு 2 பாடி கார்டு ஜேகே தான் ஃபைட் பண்ண வராங்க. ஜேகேவும் அந்த 2 பேருக்கு கூடயும் ஃபைட் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு தயம் ரொம்ப அழுதுட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கான் அவங்க அப்பாட்ட, ப்ளீஸ்ப்பா ஜேகேவை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கப்பா ப்ளீஸ்ப்பா, நீங்கள் சொல்லுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. முடியாது தயம், நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? நீ வீட்டுக்கு வா, உனக்கு இருக்குது. ஏய், அவனை உயிரோட விடாதீங்க, உயிரோடையே துடிக்க அவனை சாவடிச்சிருங்க. தயங்கப்பா இந்த மாதிரி சொன்னோம். தயங்க அவ்வளோதான், செம்ம ஷாக்கு. என்னப்பா இதெல்லாம், ப்ளீஸ்ப்பா என்ன வேணா எது வேணா பண்ணிக்கோங்க. ஜேகே என்ன பண்ணா நீங்கள் பாருங்க ப்ளீஸ், அவனை எதுவும் பண்ண வேணாம் சொல்லுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. இங்கே பாரு, நீ இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நீங்கள் இருந்தால் இவனை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்ப, வா போகலாம். தயங்கப்பா இந்த மாதிரி சொல்லிட்டு தயங்க கையை பிடிச்சி தடுன்னு இழுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கையை பார்க்குறாங்க. தயங்கப்பாவுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. அந்த நாய் போட்ட ரிங்கு வேற போட்டிருக்கியா? தயங்க கையை பிடிச்சி அந்த ரிங்கு ஜேகே போட்ட ரிங்கை அவுத்துடுறாங்க. தயங்குக்கு அவ்வளோதான், பாப்பா ப்ளீஸ்ப்பா ஏன்ப்பா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகுறான், பயங்கரமாக அழுகுறான்.
ஸோ தயங்கப்பா தடன்னு இழுத்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ தயங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கான். ஜேகே பேரை சொல்லிட்டு ஜேகே 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். ஸோ தயங்கப்பா இழுத்து கூட்டிகிட்டு போய் காரில் ஏற்றிடுறாங்க. ஸோ இந்த சைடு நம்ம ஜேகே ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரொம்ப நேரமாக ஃபைட்டிங் நடக்குது. ஸோ கிட்டத்தட்ட அவனால் சுத்தமாக முடியல, அவ்வளோ அடிபட்டுருக்கு அவனுக்கும். ஸோ அப்படியே பாடி கார்டு பயங்கரமாக போட்டு ஜேகே போட்டு ரொம்ப பயங்கரமாக போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பயங்கரமாக போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஜேகேவை. ஸோ ஜேகே அவன் கிட்டத்தட்ட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் சுத்தமாக முடியல. அதனால செம்மையாக அடி வாங்கிட்டு இருக்கான். பாடி கார்டு போட்டு செம்மையாக போட்டு அடி வெளுத்துடுறாங்க. ஜேகே மயக்கமாயிடும். தயம் இந்த சைடு நம்ம தயம் ஸோ அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க காரில். ஸோ தயம் அவ்வளோ கெஞ்சுறான், விடுங்கப்பா விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். ஸோ அப்பா விடவே இல்லை. ஸோ தயங்கப்பா அவ்வளோ டைட்டாக கையை பிடிச்சி தடன்னு இழுத்துட்டு கூட்டிகிட்டு போய் ரூமில் அடைச்சிட்றாரு. ஸோ தயம் கதவு பயங்கரமாக தட்டிக்கிட்டு இருக்கான். அப்பப்பா கதவை திறங்கப்பா ப்ளீஸ்ப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதவை தட்டிக்கிட்டு அழுதுட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான் தயம். தயங்கப்பா அவங்க அம்மாவை பார்த்துட்டு, இங்கே பாரு உன் பிள்ளை என்ன வேலை பண்ணியிருக்கான், இதான் உன் லட்சணமா, உன் பையனை கவனிக்கிற லட்சணமாடி, எல்லாம் எதுக்கு தான் உசுரோடு இருக்கியோ, போய் சேர வேண்டியதானே, என் உசுரை எடுக்கிட்டு வந்திருக்கு. பாரு அவள் என்ன தான் கற்றுனாலும் என்ன தான் அழுதாலும் என்ன தான் தட்டினாலும் நீ கதவை திறந்த முதல்ல பொண்டாட்டி கூட பார்க்க மாட்டேன், குழி தோண்டி புதைச்சிடும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கப்பா. ஸோ தயங்கம்மாவும் பயங்கரமாக மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தயங்கம்மாவும் பயத்தில் ஸோ ஓகே எனக்கு அதை திறக்கலைங்க, அதனால இல்லை பாவங்க வேலை கூட அவன் எதுவுமே சாப்பிடலங்க, ஒரு வாய் சாப்பாடு வந்து உனக்கு கொடுத்துட்டு போயிடனே. அவனுக்கு சாப்பாடு இப்போ ரொம்ப முக்கியமாக பட்னியாக கடந்து சாகட்டும். என்ன வேலை பண்ணியிருக்கான், நீ என்னத்தை பிடுங்கிட்டு இருந்ததுன்னு தெரியல. சாப்பாடு பட்னியாக தான் இருக்கட்டும், ஒரு நாளைக்கு ஒன்று பட்னியாக இருந்தால் செத்து போயிட மாட்டான். சோறுலாம் ஒன்றும் கொடுக்க தேவையில்ல அவனுக்கு, அவன் ரூம்லேயே கிடக்கட்டும். துரத்து விட்ட இவ்வளோ சாவடிச்சிருவேன், புரியுதா, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தயங்கப்பா பயங்கரமாக கோவத்தில் திட்டி விட்டுட்டு தயங்கம்மாட்ட சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ தயங்கம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பையன் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாமல் உட்காந்துருக்காங்க. அப்படியே அழுதுகிட்டே அங்கேயே உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த சைடு தயம் அப்படியே ரொம்ப அழுதுட்டு ஜேகே ஜேகே என்னை காப்பாற்றவா, ஜேகே என்னை காப்பாற்றவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே வந்து புலம்பிட்டு உட்காந்துருக்கான் தயம் ரூமில். ஸோ இந்த சைடு நம்ம ஜேகே மயக்கத்தில் தான் இருக்கான். ஸோ உடனே வந்து ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஸோ 108க்கு தான் கால் பண்ணுறாங்க. ஸோ 108 வந்துடுது. ஸோ ஜேகேவை ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டுறாங்க. ஸோ ஜேகே ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துட்றாங்க. ஸோ ஜேகேக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் நடக்குது. ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜேகே இப்படி இருக்கிற நிலமையை பார்த்துட்டு அப்படியே செம்ம அழுகுறாங்க. ஸோ ஜிம்மன் தான் எல்லோரும் கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு ஜேகேக்கு. ஸோ அப்போ கூட நம்ம ஜேகே டைம் பேர் சொல்லிட்டு பேரை தான் சொல்லிக்கிட்டே இருக்கான் ஜேகே தயம் அப்படின்னு சொல்ல ஸோ அவன் கண்ணுலேருந்து அவ்வளோ டீஸ் வருது தானாகவே. அவனுக்கு அப்படியே பழைய விஷயங்கள்லாம் அப்படியே ஃப்ளாஷ்பேக்காக அவன் கண்ணில் வந்துட்டு போகுது, டைம் கூட இருந்த நினைவுகள். கேட்டாதான் இந்த எபிசோடு வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஜிகேவும் ஸோ தயங்கும் ஒன்றா சேருவாங்களா மாட்டாங்களா நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். கிளம்ப டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திங்களா போய் சார் அங்கே போய் பாய்.